எப்படி இது முடியும், எப்படி இந்த காரியம் கைகூடி வரும், எப்படி இது முடிவுக்கு கொண்டு வரும் சொல்லி நீங்க உட்கார்ந்து இந்த இடத்துல யோசித்து கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, அந்த காரியத்தை நீ கையில வச்சு இல்ல, நான் கையில வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பிரச்சனைய நம்ம கையில வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது குழப்பத்தின் மேல குழப்பம், வேதனைக்கு மேல வேதனை, வருத்தத்தின் மேல வருத்தம் போயிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு ஒரு விசுவாசி அந்த காரியத்தை எடுத்து, ஆண்டவரே என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாதுதான், என்கிட்ட இருக்கிற பண பலத்தினால, என்கிட்ட இருக்கிற திறமையினால, என்கிட்ட இருக்கிற ஆள் பலத்தினால இந்த காரியத்தை செய்ய முடியாதுதான், நான் ஒன்றுமே இல்லதான், ஆனா நீங்க இதை பார்த்துக்கங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஒப்படைக்கும் போது நான் தைரியமா சொல்ல முடியும், உனக்காக தேவன் களத்துல இறங்குவார். அல்லேலூயா. எல்லா காரியத்தையுமே சரிவர செய்து முடிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நீ அவமானப்பட்ட இடத்துல, நீ தள்ளப்பட்ட இடத்துல, உன்னை ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்துல உன்னை கம்பீரத்தோடு மகிமையோடு நடமாட தேவன் செய்ய முடியும். யோசேப்பு அடிமையாதான் எகிப்துக்குள்ள பிரவேசிக்கிறான். என்னெல்லாம் யாரு பிரதர் மதிக்க போறா அப்படின்னு சொல்லி. ஆனா அவனுக்கு தெரியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா, வருகிற நாட்கள் கொஞ்ச நாட்கள் கழிஞ்ச பிறகு அதே யோசேப்பு ராஜ கம்பீரத்தோடு, எல்லா விதமான பாடல்களோடு, எல்லா விதமான துதியோடு ஒரு பெரிய ரதத்துல உலவர போகிறான் என்பது யோசேப்புக்கு தெரியவே தெரியாது. அவன் அடிமத பிரதர், எனக்கு ஒண்ணுமே இல்ல, எதிர்காலத்தை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படிப்பட்ட எதிர்காலம் இருக்க போதுன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி கலங்கி நின்ற யோசேப்ப ஆண்டவர் உயர்த்த முடியும்னா, இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற உன்னை ஆண்டவரால உயர்த்த முடியும்.